நினச்சேன். கடைசியில் அவளுக்கு இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன். அது மாதிரியே நடந்திருக்கு. கர்மா இஸ் அ பூமரங். என்ன ஏசியா தனியாக பேசிகிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்டு சில தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. யார் சொல்லியும் கேட்கல. அப்பவே நினைச்சேன் அவளுக்கு அதுக்கான தண்டனை சீக்கிரம் கிடைக்கணும். பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. உப்பு தின்னா யாரா இருந்தாலும் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், கர்மா இஸ் பூமராங்கன்னு. நம்ம என்ன செய்யறோமோ அதே தானே திரும்பி நம்ம கிட்ட வரும். ஐசியா, உலகத்தார் இப்படி சொல்லலாம், ஆனால் பைபிள் நமக்கு அப்படி சொல்லலை. நீ சொல்கிற கர்மாவோட அடிப்படை என்னென்னா, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், தீயது செஞ்சால் தீயது நடக்கும். ஆனால் பைபிள் சொல்கிற உண்மை என்னென்னா, நீ செஞ்ச தீமையை தேவன் அவருடைய இரக்கங்களால் மன்னிக்க முடியும். அதே மாதிரி நீ செய்த நன்மையை அவருடைய கிருபைகள்னால ஆசீர்வாதமாக உனக்கு தர முடியும். கர்மாங்கிறது நம்முடைய கசப்பான கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை சுட்டி காமிக்காம நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுது. இதைத்தான் பைபிளில் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி நம்ம செஞ்ச தவறுகளுக்காக நம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்கிறார். நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையோ சாபத்தையோ விளைவுகளையோ நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு எல்லாவற்றையும் விலக்கிட்டார். ஏன்னா அந்த தண்டனையை அவர் ஏற்கனவே சுமந்துட்டார். ஆமாம்மா, இப்போ புரியுது. நம்மளுடைய தவறுகளுக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, நமக்கு புதிய ஆரம்பம் உண்டு. காதுள்ளவன் கேட்க கடவன்.